இந்த ஆட்சியினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பல்வேறு புகார் இங்கே மனுக்களாக இந்த ஆட்சியின் மீது உள்ள குறைகளையும் இந்த ஆட்சியுடைய தோல்விகளையும் மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்த தவறிய வாக்குறுதிகளையும் இந்த ஆட்சி மறந்து விட்டது. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் செயல்படுத்தவில்லை. அதையெல்லாம் மக்கள் குறித்து இங்கே இந்த தேர்தல் அறிக்கையில இப்பொழுது அதற்கு நிவாரணம் தெரிகின்ற வகையில தங்களுடைய கோரிக்கைகளாக இங்கே மனுக்களாக அளித்திருக்கிறார்கள். நேரடியாக நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தியையும் மக்கள் கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஆகவே இந்த தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பேராதரவோடு மாபெரும் வெற்றியினை பெற்று நமது புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் நிச்சயமாக வருவார். திமுகவுடைய ஏமாற்று வேலைகளில் இதுவும் ஒன்று. இன்னும் தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் அடுத்த ஆட்சியே வரப்போகுது. இப்ப போய் நீங்க கனவை சொல்லுங்க, நீங்க அதை நிறைவேற்றி தருகிறேன்னு சொன்னா இதுதான் எப்படி காதல பூச்சி கிராமத்துல சொல்லுவாங்க. எப்படி அந்த அளவுக்கு மக்களை திறமையாக ஏமாற்றுகிறார்கள். ஆனால் மக்கள் இப்பொழுது ஏமாற தயாராக எங்க பட்டியல் நாங்கள் விவாதிக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எத்தனை தடவை கேட்டிருப்பாரு. 525 வாக்குறுதியா இல்லைங்க, ஒரு 10-25 வாக்குறுதிகளை தவிர ஏறத்தாழ 495 வாக்குறுதி 20-25 தான் ஜெயிச்சிருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு அதிகபட்சம் போனா ஏன் விவாதத்துக்கு நாங்க பொது விவாதத்துக்கு தயார். நாங்க சொல்றோம், அவங்க தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறோம், இதுல என்னென்ன செஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லட்டும், இதுல என்னென்ன செய்யலைங்கிறத நாங்க சொல்றோம். தயாரா சட்டமன்றத்திலேயே வச்சுக்கலாம். இப்ப சட்டமன்றம் கூடுது, அந்த கூட்டம் ஒரு நாள் விவாதமாவே வச்சுக்கலாம். இந்த ஆட்சி வந்ததுக்கு முன்னால கொடுத்த 525 வாக்குறுதியை நாங்க சொல்றோம். அதுல எத்தனை நிறைவேற்றிருக்குன்னு அவங்க சொல்லட்டும், நாங்க எத்தனை நிறைவேற்றலைன்னு நாங்க சொல்றோம். அது விவாதத்துக்கு தயாரா? என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். போய் எங்க பார்த்தாலும் திறமையா ஏமாத்துறாங்க. அந்த பொருளுங்க அரசு ஊழியர்களை எப்படி திறமையா ஏமாற்றிருக்காங்க. பழைய பேர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தவும் சொல்லிட்டு அவங்களுக்கு நாமத்தை கொண்டாங்க. கடைசியில இப்ப நிறைவேற்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி ஏமாற்றுவது. மக்களை திறமையாக ஏமாற்றுவது எப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் அதுக்கு பரிசு கொடுக்கறவங்க அந்த ஆட்சிக்கு கொடுக்கணும். அதிமுக அண்ணாவை பெருமாள் தலைவரா வச்சுதான் இயங்கி வர ஒரு கட்சி. இப்ப பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும் போது அண்ணா பேசிய வசனங்கள், அதாவது முக்கியமான வசனங்கள் இப்ப திரைப்பட பிரச்சனை என்ன அதே இருக்கு. திரைப்பட பிரச்சனை அண்ணா உங்களுடைய அது திரைப்படத்துல சட்ட முடியாது. அந்த சென்சார் போர்டு இருக்கு, அதுக்குள்ளே அமைப்புகள் இருக்கு. அது அவங்களுடைய அதிகாரத்துல நம்ம போய் விமர்சிக்க தேவையில்லை. சென்சார் போர்டு சட்டப்படி மத்திய அரசுடைய அனுமதி பெற்ற சென்சார் போர்டு இருக்குல்ல, அந்த அவங்களுடைய சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கையில எதுவும் அவங்களுக்கு மாற்று கருத்து நீதிமன்றத்துக்கு சொல்லலாம். உரிமை தொகைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அது மாதிரி உங்க தேர்தல் அறிக்கையில டாப்பா என்ன இருக்குன்னு தேர்தல் அறிக்கை வெளியே வந்ததுனால மக்கள் இது எல்லாம் டீ கடை இங்க மக்கள் கூடு இருக்கிற இடத்துலலாம் டீ கடையா இருந்தாலும் சரி, பயணமா இருந்தாலும் சரி, ட்ரெயினா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது பார்த்துட்டு இதை பற்றி இது ஒரு பேசுபொருளாக நிச்சயமாக மக்களிடம் இடம் தரும். அந்த அளவிற்கு சில எல்லா முக்கியமான தகவல், முக்கியமான செய்திகள் அத்தனைக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கு இடம் தரும்.